ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 42 பார்ட் 2. ஓப்பன் பண்ணா நம்ம இஷிடாவுக்கும் ஒரிஹிமேவுக்கும் என்னாச்சுன்னு சொல்லி ரொம்ப எபிசோடா நம்ம பார்க்கவே இல்லைல்ல. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்க ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு அவனுகிட்டே போய் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் தான் தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு. அதையும் நம்பி தண்டிக்கு வளர்ந்துருக்கானே இந்த கூறு கட்டவன் இவன் அங்கிட்ட ஆள் அனுப்பி போய் தேடுங்க அப்படின்னு நாங்கள் ஆளுகளை அனுப்பி விட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீங்க மட்டும் சொல்லலைன்னா இந்நேரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே புதுஷா அப்படின்னு கேட்டவொன்னே ஆமா இப்பதான் நாங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், டியூட்டிக்கு ரிப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க. அவனுக்கு டவுட் இருக்கும், அப்படியே உத்து மாப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஒரிஹிமே கிட்ட நைஸா கடலை போடுவான், நீ ஃப்ரீயா இருந்தீனா நீ நைட்டு டின்னருக்கு போலாமான்னு. சும்மா கூப்பிட்டா எப்படி நம்பி வருவாங்க? நான் யாரு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவனோட பெருமையெல்லாம் பீத்திக்கிட்டு இருப்பான். அவன் என்ன சொன்னாலும் இவளுக்கு புரிய போறது இல்ல. என்ன ஸ்குவாடு 10 20 இத்தனை பேர்த்த நான் சேர்த்திருக்கேன் அப்படி இப்படின்னு இருப்பான். உடனே இஷிடா அவன் மேல வச்சிருந்த கையை எடுத்து விட்டுட்டு நம்ம ஊருக்குள்ள வெளியாளுங்க வந்திருக்காங்க, அப்படி இருக்கிற இந்த டைம்ல ஸ்குவாட் லீடரான நீங்க ஒரு பொண்ணு கூட ஜாலியா டின்னர் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, இது நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு கடுப்பாயிரும். எனக்கு கீழே வேலை பார்க்கறவன் நீ எனக்கே அட்வைஸ் பண்றியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த பக்கம் ஃபுல்லா தேடிட்டோம் யாருமே இல்லாமானுங்க. உடனே இஷிடாவை விட்டுட்டு இருங்கடா வரேன்னு கத்திக்கிட்டே போவான். ஒரிஹிமே ரொம்ப தேங்க்ஸ்பாலா. இஷிடாக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுல கண்டாலே சுத்தமா பிடிக்காது. இதை சொன்ன உடனே சூப்பர் அப்படி இப்படின்னு பாராட்டுவான். இதுக்காகலாம் எதுக்கு நீ இவ்வளவு பாராட்டணும்னு சொல்லிட்டு வெக்கப்படுவானா. அவன் என்ன சொல்லிட்டு இருப்பா, இந்த மாதிரி அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டதுனால நம்ம பயப்படாம ஜாலியா அவனுக்கு முன்னாடியே சுத்தினா கூட அவனுக்கு கண்டுக்கல, இந்த பிளானை கண்டுபிடிச்ச எனக்கு சூப்பர்னு சொல்லிட்டு இருப்பான். அதை அவனுக்குன்னு நினைச்சிட்டான். மொத்தத்தில் மொக்கை ஆகிட்டான். ஆக்சுவலா இதை எப்போ வச்சிருப்பாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு யாரு கல்லையும் படாம அங்க எங்கன்னு ஒழிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஒரிஹிமே தான் நோட் பண்ணியிருப்பான், அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த ட்ரெஸ் மட்டும்தான், வேற மற்றபடி இவங்களும் மனுஷங்க தானே, அதை மட்டும் நம்ம ஆட்டையை போட்டோம்னா போதும், நம்மளும் யாரு கல்லையும் படாம ஃப்ரீயாவே சுத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுப்பா. அவனுக்கும் ஓகேன்னு தோணும். கரெக்டா அந்த டைம் ஒரு பொண்ணும் பையனும் அந்த வழியா ஓடி வருவாங்க. கோன்னு சொன்னவன ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்பா. அவ ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண போயிருவா, இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஆனா பரவாயில்ல, ஒரிஹிமேவே ஒரே ஆளா நின்று அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தனியா ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிருவாங்க. இஷிடா எல்லாம் ஷாக் ஆயிட்டான், எப்படி அவ ஒத்தாலா நின்று ரெண்டு பேர்த்த அடிச்சான்னு. முன்ன விட ஒரிஹிமே நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கான். என்னடான்னா டட்சுகி அவளுக்கு கராத்தே சொல்லி கொடுத்துருக்காளாமா. பட் இருந்தாலும் அவன் அந்த அளவுக்கு பெஸ்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் லெவல்ல தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கே இந்த அடி. சரி ஓகே நம்ம கெட்டப்ப மாத்தலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பிளாக் ட்ரெஸ்ஸுக்கு மாறி இருப்பாங்க. இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரிஹிமே அந்த அடிச்சு போட்ட ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே விசாரிச்சிருப்பா, குச்சிக்கு எங்க இருக்கா, அதான் நம்ம ரூக்கியா எங்க இருக்கா என்ன ஏதுன்னு. இப்போ இவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற எல்லாரும் அங்கே எப்படியும் போயிருப்பாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். இச்சுக்கோலாம் எப்போ போயிருப்பான். ஸோ சீக்கிரமா நம்ம போனாதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. பட் என்ன ஒரு குழப்பம்னா சடனா யாராச்சும் உங்களை பிளாக் பண்ணி எந்த ஸ்குவாடு என்னன்னு விசாரிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் சொல்லணும். அதான் என்ன சொல்றதுன்னு தெரியலையேன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இவங்கள அந்த மயூரிங்கிறவன் கண்டுபிடிச்சிட்டான். செவுரு மாதிரியே செவுரோட செவுரா இருந்திருக்கான். ரொம்ப பயங்கரமான ஆளா இருந்திருப்பான் போல. சரி அப்படியே கட் பண்ணா இங்க இச்சுக்கோவை எப்படியோ தனியா தூக்கிட்டு வந்தாச்சு. வந்தவ அவனை படுக்க போட்டுட்டு புலம்பிக்கிட்டு இருப்பா. ஏன்னா 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்த மாதிரி வேகமா மூவ் பண்ணியிருக்கான். அதனாலேயே அவளுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. ஒரு 200 ஸ்டெப்ஸ் தான் நான் ஓடி இருப்பேன், அதுக்கே இவ்வளோ டயர்ட் ஆகுது, என்ன வீக் ஆயிட்டனா அப்படின்னு புலம்பிட்டு உட்கார்ந்துருப்பா. நைட் ஆகுது. இச்சுகோ அதுக்கப்புறம் தான் எந்திரிப்பான். எந்திரிச்சவன் எப்பவும் போல நான் எங்க இருக்கேன் என்னன்னு விசாரிச்சுட்டு கடைசியா யுரிச்சி அடிச்சால அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு கடுப்பாவான். அதோட நிப்பாட்டில் அவ சட்டையை பிடிச்சு தூக்கி என்னை ஏன் இப்படி அடிச்சு போட்டு இப்படி தூக்கிட்டு வந்த, என் ஒருத்தனால மட்டும்தான் அங்கிருந்து தப்பிச்சு வர முடியும், அது மட்டும் இல்லாம நீ பார்த்து விட்ட வேலையில ரூக்கியா ஹனாட்டாரோவோட உயிர் அங்க ஆபத்துல இருக்குது அப்படின்னு உடனே அவளுக்கு கடுப்பாயிரும். நீ என்ன பெரிய வெண்ணன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அங்கிருந்து யாராலையுமே தப்பிச்சு வர முடியாது, பியாக்குயா என்ன அவ்வளோ டம்மின்னு நினைச்சிட்டியா, நீ கண்ணை சிமிட்டுறதுக்குள்ளேயே உன்னைய காலி பண்ணியிருப்பான் அப்படி சொல்லிக்கிட்டே ஒரு அடி அடிப்பான். அப்படியே பல்ட்டி அடிச்சு விழுவான். அவ அடிச்சது கூட அவனுக்கு தெரியல. பேசாம நான் சொல்றதை கேளு, திருப்பி இப்படி அடி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உன் காயம் பிச்சுக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் உன்னால சண்டை போட முடியாது. என்னால மட்டும்தான் பியாக்குயா கிட்ட இருந்து உன்னைய காப்பாற்ற முடியும், அதனால தான் காப்பாத்திட்டேன் உடனே. அப்ப நீ ரூக்கியாவையும் காப்பாத்தி இருக்கலாம்ல லூசு, பேசாம நீ எனக்கு பதிலாக அவளை காப்பாத்தி இருக்கலாம், ஏன்னா அவ தான் முக்கியமா. கரெக்ட் தான், அவன் நினைச்சிருந்தான்னா அவளை காப்பாத்திட்டு வந்திருக்கலாம். ஆனா கன்ஃபார்மா இச்சுக்கோ செத்துருப்பான், இல்ல புடிச்ச ஜெயிலியாச்சும் அடைச்சிருப்பானுங்க. அது அவளுக்கு வேண்டாம். இப்போ பியாக்கியாவை அங்க ஜெயிக்கிற அளவுக்கு யாருக்குமே பவர் இல்ல, ஆனா நம்ம பையகிட்ட அந்த எபிலிட்டி இருக்குது. அதனால தான் இவனை மட்டும் காப்பாத்தி தூக்கிட்டு வந்தாலாமா. அதே இடத்துல தான் ஜூஷிரோவும் இருந்தான். அவன் தான் ரூக்கியாவோட சுப்பீரியர். அவனுமே பயங்கரமான ஆளு. அவன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ரூக்கியாவை கொல்ல விட மாட்டான். அது மட்டும் இல்லாம அவன் கண்மூடித்தனமாவும் யாரையும் கொல்ல மாட்டான். சோ அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாத, நீ முதல்ல ஸ்ட்ராங் ஆகு, அதுக்கு
அதுக்கப்புறம் போய் சண்டை போடு. பட் இந்த நிலைமையில கண்டிப்பா உன்னால அவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதுக்காக தான் நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் நீ யாரெல்லாம் போய் காப்பாத்தணுமோ தாராளமா காப்பாத்தும்பா. இதுக்கு என்ன இச்சிகோ வேண்டாம் நான் சொல்லுவான். ஓகேன்னு சொன்ன உடனேயே அவ்வளவுதான், அவனை வந்து ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு கூட்டு போவான். ரெஸ்ட் எடுக்க வேணாமான்னு கேட்டா 3 நாள் தான் இருக்குது. ரெக்கவர் ஆகிறதுக்கெல்லாம் சுத்தமா டைமே இல்லை. அதனால வழியோட வழியா தான் நம்மளால சண்டை போட்டாகணும். அண்ட் இந்த இடத்த ஆல்ரெடி இச்சிகோக்கு பார்த்த மாதிரியே ஒரு பீலிங், அதான் அந்த பச்சை தொப்பி போட்ட கிசுக்கே கூட்டு போனால அந்த அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. பட் இந்த இடத்துக்கு அவ இது வரைக்கும் யாரையுமே கூப்பிட்டு வந்ததில்லை. முதல் டைம் இச்சிகோவை கூப்பிட்டு வந்திருக்கா. சூப்பர்ல உடனே சரி ஓகே பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, வா ஸ்டார்ட் பண்ணலான்னு கத்தி எடுத்து சண்டைக்கு ரெடி அனுப்பான். அப்பதான் அவ ஃபர்ஸ்ட் அந்த கத்தியை பத்தி சொல்லுவா. இந்த கத்தி பாத்தீங்கன்னா எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். மத்த கத்தியை விட இந்த கத்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். பட் பேரு சொன்ன உடனே நம்ம அபரையோட கத்தி மாதிரி எல்லாம் இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஜரக்கியோட ஸ்வாடுமே அப்படியே தானே இருந்துச்சு. இப்படி இவன் சொன்ன உடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நிறைய விஷயம் பயலுக்கு தெரியலன்னு. இப்ப நம்மளால கையில வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இதுக்கு செகண்ட் ஃபார்ம் ஒன்னு இருக்குது, செகண்ட் ரிலீஸும்பாங்க. இந்த கத்திக்கு மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா கத்திக்குமே 2 ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பேரு ஷிகை, செகண்ட் ஸ்டேஜ் பேரு பங்கை. ஒரு கேப்டனா இருந்தா கன்ஃபார்மா 2 ஸ்டேஜுமே யூஸ் பண்ண தெரியணும். சோ எல்லா கேப்டனுமே அந்த பங்கைங்கிற செகண்ட் ஸ்டேஜ வேற லெவல்ல மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆனா இந்த கென்பச்சி இருக்கான் பாருங்க, சோல் சொசைட்டியோட லாங் ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தா கூட அவன் ஒருத்த மட்டும் தான் அந்த பங்கைங்கிற செகண்ட் ஸ்டேஜுக்கு இன்னும் போகவே இல்லை. ஏன் அவனுக்கு அவனோட ஸ்வாட் நேம் கூட என்னன்னு தெரியாது. ஆனா அவனோட ஃபைட்டிங் பவர், அவனோட டெடிகேஷன் இதெல்லாம் வச்சுதான் அவனை கேப்டன் ஆக்கி இருக்காங்க. இது வரைக்கும் சண்டை போட்டதுலயே அவன் தான் பெஸ்ட்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி அன்லாக் பண்ணாத அவனே அந்த அளவுக்கு சண்டை போடுறான்னா அப்ப அன்லாக் பண்ணவெல்லாம் எப்படி இருப்பான்? ஷிகைக்கும் பங்கைக்கும் உள்ள பவர் டிஃபரன்ஸ் மட்டுமே 5ல இருந்து 10 மடங்கு அதிகமா இருக்கும். இதை கேட்டவனே பயலுக்கு தூக்கி வாரி போடும், அவ்வளோ பவரான்னு. ஸோ அந்த ஒரு பவரை தான் ட்ரைனிங் எடுத்து நம்ம பையன் அட்டைன் பண்ண போறான். அது அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும்போது அதை கத்துக்க எவ்வளோ நாள் ஆகும்? எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஃபைட்டரா இருந்தாலுமே 10 வருஷம் ஆகும். அதான் நம்மளுக்கு டைம் இல்லையே. பட் அதுக்கு இன்னொரு ஷார்ட்டான வழி இருக்குது. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பட் அதுல ரிஸ்க்கும் இருக்குது. வேற என்ன பண்றது, 3 நாள்ல கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக அவனை போட்டு புளிய போறாங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. சரி, எந்த லெவல்ல நம்ம பையில வச்சு தோசை சுட போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.